ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன தெரியுமா? மிகவும் அஞ்ச வேண்டிய ஒரு விஷயம் அது. நபியர்கள் சொன்னார்கள், லா அரிஃபன்ன அக்வாம மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி அம்சால் பில் ஹஸனாத்தி அம்சால ஜிபாலி திஹாமா. சில மக்களை எனக்கு தெரியும், நாளை மறுமையில் நான் அறிந்து கொள்வேன். அவர்கள் திஹாமா மலைத்தொடருடைய அளவுக்கு, நீங்க மக்காவுக்கு போற நேரத்தில் காண்றீங்கிற பெரிய மலைத்தொடர், அந்த மக்காவை நெருங்குற நேரத்தில் அந்த தொடர் அளவுக்கு என்ன செய்வார்கள்? நன்மைகளோடு மறுமை நாளில் வருவார்கள். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம், நன்மைகளோடு வருவார்கள். நாம் அவ்வளவு நன்மையை செய்திருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, செய்தவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள். மறுமை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன். மறுமை நாளிலே வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபயதீஹிமுல்லாஹ், அவர்களிடத்தில் வருவான். ஃபயஜஅலுஹுல்லாஹு ஹபஅம் மன்சூரா, அவர்கள் செய்த அத்தனை அமல்களையும் துகள் துகளாக மாற்றி விடுவார், தூசுகளாக மாற்றி விடுவான். அவ்வளவு நன்மைகள் செய்து வருவார்கள், எல்லாவற்றையும் தூசுகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தனிமையில் இறைவனுடைய எல்லைகள், இறைவன் தடுத்தவைகள் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அதனை முறித்து விடுவார்கள், எல்லை தாண்டி விடுவார்கள், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விடுவார்கள், பாவிகளாகி விடுவார்கள். எப்ப? இதா ஹலவு பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, தனிமை கிடைத்தால் என்ன செய்து விடுவார்கள்? பாவம் செய்து விடுவார்கள். அதான் அவர்களுடைய பலகீனம். அன்புள்ள சகோதரர்களே, தாய்க்கு முன்னால் அவர்கள் பார்ப்பார்களே என்று பாவங்கள் செய்ய மாட்டோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது சிறிய பெரிய எந்த பாவங்களாக இருந்தாலும் தாய்க்கு முன்னால் என்ன செய்ய மாட்டார்கள்? அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள். தந்தைக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள், அவர்களை கௌரவிக்கிறார்கள். தந்தை பார்த்தா என்ன செய்வாரு? எதை நினைச்சிருவாரு? என்னை நல்ல பிள்ளையை நினைச்சிட்டு. தாய் பார்த்தா எதை நினைச்சிருவாங்க? அது மாத்திரமல்ல, சகோதரர்களுக்கு முன்னால செய்ய மாட்டாங்க. தனது சகோதரர் நம்மளை மதிக்கிறாங்க, அவரை பற்றி மக்கள் எவ்வளவு நினைக்கிறாங்க, அதனால் அப்படி செய்யலாமா அப்படின்னு நினைப்பார்கள். நண்பர்களுக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள், நண்பர்கள் என்னை எவ்வளவு மதிக்கிறார்கள் என்று செய்ய மாட்டார்கள். ஆனால் யாருக்கு முன்னால் செய்வார்கள்? அல்லாஹ்வுக்கு முன்னால் செய்வார்கள். வலா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக. ஒரு அறிஞர் சொன்னார், வலா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக, உன்னை பார்ப்பவர்களிலேயே மிகவும் கௌரவம் குறைந்தவனாக இறைவனை ஆக்கிவிட வேண்டாம்.